கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. உடைத்து காயம் கட்டும் தேவன், நான் உடைப்பேன், உடைத்து காயம் கட்டும் தேவனாக இருக்கேன்னு சொன்னார். யாரெல்லாம் உடைப்பார்? ரெண்டு விதமான ஆளுங்களை உடைப்பார் கர்த்தர். அதை யாரை உடைப்பார், யாரை காயம் கட்டுவாருன்றத வசனத்தின் மூலியமாக பார்ப்போம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். போகிறது யோபுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோபுவை பற்றி பார்த்துருப்பீங்க. இதுவரையும் சொல்லாத ஒன்றையும் நான் சொல்ல போகிறது இல்லை, ஒரு விஷயத்தை தவிர. புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். யோபு 1:7-8. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை யோபுவை பற்றி? கடவுள் கொடுக்குற சாட்சி. நம்ம யாரை பற்றி அது கொடுக்க முடியுமா? கடவுள் எவ்வளோ பெரிய சாட்சியை ஈஸியாக கொடுக்குறாரு. அதுவும் சாத்தாங்கிட்ட கொடுக்குறாரு, உலகத்தில் இருக்கவங்க கிட்ட இல்லை, சாத்தாங்கிட்ட கொடுக்குறாரு. அப்போது நம்ம அந்த நாளில் யோபு எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். இது கடவுள் ஏன் உடைக்க அனுமதி கொடுத்தாருன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் யோபு மேலே வச்சுருந்த நம்பிக்கையை பாருங்கள். உத்தமனும் நீதிமானுமாக இருக்கான். அவரை போல ஒருத்தரை பூமியில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சாட்சி கொடுத்தாரு கடவுள். அப்போது இதில் அடுத்ததாக சாத்தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 1:10-11. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இங்க சாத்தான் போய் கடவுள்கிட்ட முறையிடுறான். ஆண்டவரே, நீர் வேலி அடைச்சி வச்சிருக்கீங்க, நீங்க வேலியை எடுங்க, அப்ப மறுதளிக்காம இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. யாரோட வீட்டெல்லாம் கடவுள் வேலி அடைப்பாரு? யாரோட வீட்டெல்லாம் கடவுள் வேலி அடைப்பாரு? நீதிமானோட வீட்டை வேலி அடைப்பார். உலகத்துக்கு ஓடாம கடவுளுக்கு பயந்து கடவுளோட வழியில நடக்கிறவங்க வீட்டை வேலி அடைப்பார். அப்படிதான் யோபுவோட வீட்டை, யோபுவோட குடும்பத்தை வேலி அடைச்சு ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு. அங்க போய் கடவுள் அங்க கேட்குறான் சாத்தான், அனுமதி கொடுங்க சாமி, அனுமதி. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் தொட்டு பார்ப்பேன், நான் தொட்டா மறுதளிப்பான். தொடாம இருக்கிறவரையும் எல்லாமே நல்லவங்க தான், சிக்ஷை வராமல் இருக்க வரையும் எல்லாரும் நல்லவங்க தான், பாவத்தில் கால் வைக்காத வரையும் எல்லாம் நல்லவங்க தான். எப்போ அந்த பாவம்னு ஒன்று நம்மளுக்கு அதை செய்ய வழி வகுக்கப்படுதோ அங்கே தான் நம்மளோட சோதனை வருது. அதுதான் இங்கே சாத்தான் கேட்குறான், நீங்கள் வேலி எடுங்க சாமி, நான் தொட்டு பார்க்குறேன், அவன் மறுதளிப்பான்னு சொன்னான். இது கடவுள்கிட்ட அனுமதி கேட்குறான். ஆனால் அடுத்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடவுள் கொடுக்குற அனுமதி. ஏன் கடவுள் கொடுக்குறாரு அனுமதி? உத்தமன் தானே, நீதிமான் தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இதுதாங்க அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒப்பு கொடுத்தது உடைக்கிறதுக்கு. 1:12 யோபுல உடைக்க ஒப்பு கொடுத்தாரு. ஏன் உடைக்க ஒப்பு கொடுத்தாரு? நல்லவன் தானே? இல்லைங்க, அவரோட மகிமை வெளிப்படுறதுக்கு. மகிமை. இன்னைக்கு அவர் புத்தகத்தை, நம்ம யோபு புத்தகத்தை ஏன் படிக்கிறோம்? அவர் உடைக்க ஒப்பு கொடுக்கலன்னா யோபுன்னு ஒருத்தரை பற்றி நம்ம இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். அந்த யோபு உடைக்கப்படுறதுக்கு கடவுள் அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்தவர் மாத்திரம் அல்ல, ஒரு நிபந்தனையும் சாத்தான் கையில் கொடுக்குறாரு. திரும்பி வாசிங்கம்மா. 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளை மறுதளிக்க மாட்டான், உலகத்தில் இருக்க பொண்ணும் பொருளும் அவனுக்கு இது கிடையாது அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் நம்பிக்கையாக சொன்னார், நீ போய் தொட்டு பார்,
நீ போய் தொட்டுப்பார். அதுதான் அதுதான் நம்ம கடவுளை பிடிச்சிக்கிற ஒரு இது. கடவுள் நம்ம வாழ வச்சாலும், கடவுள் நம்ம உடைக்க அனுமதிச்சாலும், நம்ம ஒண்ணே ஒன்று தான் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, நீங்க இதிலேருந்து வெளியே கொண்டு வருவீங்கன்றது. அதை தான் சொன்னாரு. அது யோபு 1:21-22 வசனத்துல. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இதுக்கு இவை முன்ன எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 10 பிள்ளைங்க இறந்து போனாங்க. 10 பிள்ளைங்கள சாத்தான் வந்து எடுத்துட்டான் உலகத்தை விட்டு. ஒரு பிள்ளைய நம்ம உடம்பு சரியில்லைன்னாவே கடவுளை அப்படி திட்டுவோம். ஏன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறீங்க இந்த உடம்பு சரியில்லாமல்? உலகத்தில் இருக்க பிள்ளைலாம் நல்லா தானே இருக்குது, நான் மட்டும் ஆஸ்பத்திரியாக ஓடுறேன்னு கேட்போம்ல, நிறைய கேள்வி கேட்போம். 10 பிள்ளைங்க ஒரே டைமில் இறந்து போனாங்க. 10 பிள்ளைங்களை எடுத்துட்டான் சாத்தான். ஆனால் அப்பையும் அவன் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறான். யாருங்க சொல்ல முடியும்? பிள்ளைங்க கையில் ஒரு சின்ன விஷயம் அடிபட்டா கூட நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் பிள்ளை இல்லை, நம்ம நிற்கிறோம். எப்படி இருக்க முடியும்? அதுதாங்க யோபு கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னான் ஃபர்ஸ்ட் டைம் உடைக்கப்பட்டப்போ. அடுத்து 2வது தடவை அவன் உடைக்கப்படுறான். அது எங்கே அப்படின்னா, திரும்பியும் சாத்தான் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்குறான். 2:5-6 யோபு 2:5-6. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். இப்போ 2வது தடவை திருப்பி போய் கடவுள்கிட்ட அனுமதி கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ அவன் ஜீவனை மட்டும் விட்டுட்டு அவனை தொட்டுக்கோ. அப்போது அந்த அளவு கடவுள் வந்து அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. ஜீவனை எடுத்துட்டா அதுக்கப்புறம் சாட்சி இல்லையே கடவுள். அதனால் ஜீவனை தொடுறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் சித்தம் இல்லாமல் தலையில் இருக்க ஒரு முடி கூட உள்ளாது ஒருத்தருக்கும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற உத்தரவாதம். இந்த பூமியில் பிறந்த ஒருத்தரும் கடவுளை பிடிச்சிட்டு இருக்க ஒருத்தருக்கும் ஒரு தலையில் இருக்க மிடி உள்ளனா கூட கடவுளோட அனுமதி வேணும். அதை தான் அங்கே வந்து சாத்தான் போய் அனுமதி கேட்குறான். அவனா வந்து நம்ம ஜீவனை எடுக்கிறதுக்கோ நம்மளை சோதிக்கிறதுக்கோ அதிகாரம் கிடையாது. போய் அனுமதி கேட்டான். கடவுள் சொன்னார், சோதிச்சுக்கோ. அப்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 2 விஷயத்தில் அவன் கேட்குறான். அப்போ வந்துட்டு கடவுள் அவனோட எலும்பும் மாம்சத்தையும் தொட வந்து இது கேட்குறான். நான் இந்த வசனத்தை திருப்பி படித்தேன். எலும்பு மாமிசம் 2 இருக்கு ஆண்டவரை, இதில் எலும்பு என்ன மாமிசம் என்ன? பருக்கள் உடம்பு முழுசாக வந்தது. உள்ளங்கால் முதல்ல உச்சந்தலை வரைய பருக்கள் வந்தது, அது மாம்சம். ஆனால் எலும்பில் என்ன சாமி கொடுத்தாங்க சாத்தான்? அதில் எதுவுமே எழுதலையேன்னு கேட்டேன். ஆனால் அடுத்த வசனத்தில் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மாம்சம் வந்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் வந்து மாம்சத்தை பற்றி கொடுத்துருக்கு. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை பருக்களினால் சோதிச்சான், பருக்களினால் இது பண்ணான். ஆனால் எலும்பு என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒரு கெஸ் பண்ணுங்களேன் எலும்பு என்னன்றத? மனைவி, விலா எலும்பு வந்து அங்கே 2:9-10 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதுவரையும் தேவனை தூஷிக்கல, தேவனை ஏன் ஆண்டவரேன்னு கேட்கல. ஆனால் உலகத்தில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? எவ்வளோ நோய் வேணால் வரட்டும், நாளைக்கு ஜீவன் போகுதுன்னு கூட தெரியட்டும், விழா எலும்பு வந்து ஒரு குத்துனா இதயத்தை ஊடுருவி போயிடும். அது சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எங்கே பிரச்சனை வரும்? விழா எலும்பு தொட்டா பிரச்சனை வரும். போய் தேவனை தூஷித்து உயிரை ஜீவனை விடுன்னு சொல்கிற அளவுக்கு விழா எலும்பு போய் தொட்டிருக்கான். தொட்டனால விழா எலும்பு பேசினாங்க. நான் இதே டாப்பிக்கை திருப்பி இந்த முடியறதுக்குள்ளே வரேன். விழா எலும்பு என்ன பண்ணாங்கன்றதை நான் திருப்பி வரேன். அதுங்க நான் பேச விரும்பலை இப்போது. ஆனால் அப்பையும் பாருங்க, அவன் சாதாரணமாக சொல்கிறான், பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுறிய. பைத்தியம்னு கூட சொல்லலை. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்
ஒரு சின்ன வார்த்தை, இதை கேட்டுட்டு இருக்க யூடியூப்ல கேட்டுட்டு இருக்க எத்தனையோ இளம் பிள்ளைகள், ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தில் வந்தாலும் நம்ம எடுக்கிற ஒரே முடிவு ஈகோ இஷ்யூ. அடுத்த செகண்ட் டைவர்ஸ். போதும்பா இவங்களோட வாழ்ந்தது. எவ்வளோ பேர் டைவர்ஸில் போய் நிற்கிறோம். காரணம் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு பொருளை வாங்கி தர சொல்லியிருப்பாங்க, வாங்கி தர முடியாமல் போயிருக்கோம். இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க, அடுத்த நிமிஷம் டைவர்ஸ். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்? இல்லையே. அதுக்காக கல்யாணம் பண்ணுறோம் நம்ம? இல்லை. கட்டின குடும்பத்தை கடைசி வரையும் நின்று வாழணும். அதை நான் திருப்பி வரேன், அந்த விலா எலும்பு விஷயத்தில் திருப்பி வரேன். அதுக்கு முன்னாடி இது 2வது தரம் உடைக்கப்பட்டார். 3வது முறை அவரோட நண்பர்கள், வாசிக்க வேண்டாம், 2வது அதிகாரம் 11, 12, 13. இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் முதல்ல நல்லது போல பேசுகிறாங்க. அவங்க கூட இருந்து அவரோட இதால் பேசிட்டு நல்லது போல் அவரோட ஆறுதல் சொல்லாமல் அவரோட துக்க முகத்தோடு உட்கார்ந்துருந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா உலகம் ஒவ்வொன்றா நீ இப்படி தப்பு செஞ்சிருப்ப, அப்படி தப்பு செஞ்சிருப்பேன்னு குத்தி காட்ட ஆரம்பித்தாங்க. நண்பர்கள் குத்தி காட்ட ஆரம்பித்தாங்க. யோபு திரும்பவும் உடைக்கப்பட்டான். முதல் விஷயம், அவன் உடைக்கப்பட்டது தேவ அனுமதியோட பிள்ளைகளை இழந்தான். அந்த 2வது விஷயம், அவன் பார்த்தீங்கன்னா மனைவியால் உடைக்கப்பட்டான், பருக்களால் சோதிக்கப்பட்டான். 3வது தன்னோட நண்பர்களால், கூட இருந்த நண்பர்கள் துக்கம் கொண்டாடுறேன்னு கூட புழுதியை வாரி இறைச்சி சட்டையை கிழிச்சு இருந்துட்டு கடைசியில் அதே வாயால் சுட்டாங்க நண்பர்கள். இன்னும் அதிகமாக யோபுவை சுட்டாங்க. அப்பயும் தேவனை தூஷிக்கவில்லை. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யோபுவோட மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, விசுவாச அறிக்கை பண்ண ஆரம்பித்தான். 13, 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். சொல்ல முடியுமா? பருக்கள் நிறைஞ்சிருக்கு, ஜீவன் இருக்குமா போகுமான்னு தெரியாது, இதுலேருந்து கடவுள் விடுவிப்பாரான்னு தெரியாது, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எதுக்காக வாழணுங்க? 10 பிள்ளை போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்றான். இதுதாங்க யோபு கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. 19, 25, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்ன ஒரு வார்த்தைங்க! என்ன சொல்றாரு பாருங்க. என் கண்கள் பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் பார்க்கும். விசுவாச வார்த்தை. இங்க திட்டலைங்க, முறுமுறுக்கல. எப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளை எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் வச்சுட்டு இருக்கீங்க, என்னையும் எடுத்துக்கோங்களேன், நான் இருக்கிறத விட செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லலை. அந்நிய கண்கள் அல்ல, ஏன் கண்கள் பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு. 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமாங்க. அப்போ அவர் நிச்சயமாக அறிஞ்சிருக்காரு, இது கடவுளோட சோதனை. நான் ஒரு நாள் இந்த சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் பொண்ணாக விளங்குவேன்றதை கடவுள்கிட்ட அறிக்கை செய்கிறார் அவர். அதுதான் நம்ம அறிக்கை, நம்ம வாயின் அறிக்கை எப்படி இருக்கணும்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ். நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு ஏன் ஆண்டவரே பண்ணீங்க, நீங்கள் தான் பண்ணிட்டீங்க. நம்ம தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் கடவுள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஏன் ஆண்டவரே பண்ணிட்டீங்க, இது உங்களால் தானே வந்துச்சு, இதை மாற்றிருக்கலாமே, நான் உங்களை தானே இது பண்ணுறேன், உங்கள் கோயிலுக்கு வரேனே, சர்ச்சுக்கு வரேனே, ஜெபிக்கிறேனே, சண்டே வரேன்னு எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிருவோம், ஒரு திட்டி முடிச்சிருவோம் கடவுளை. ஆனால் யோபு பண்ணது ஒரு இடத்துல கூட கடவுளை திட்டலை. ஆனால் அவனை தன்னைத்தானே நொந்து கொண்டானே தவிர கடவுள்கிட்ட போயிட்டு ஏன் ஆண்டவரேன்னு ஒரு தடவையும் கேள்வி கேட்கல. சொன்னதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். இதுதாங்க விசுவாசம். கர்த்தர் கொடுத்த தேவன் நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமா எடுக்க மாட்டார். அது ஒரு சிக்ஷை வருது அப்படின்னா நிரந்தரமான சிக்ஷை எப்பயுமே இருக்க போறது கிடையாது. அடுத்தது இதுவரையும் உடைச்சு முடிச்சிட்டார். இப்ப காயம் கட்டும் தேவனா யோபுவோட வாழ்க்கையில எங்க வராரு அப்படின்னா 42:7-8
கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இங்க கடவுள்ல ஒரு மனுஷன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்க்க முடியுது. யோபு கிட்ட போனா மன்னிப்பான், போய் கேளுன்னு சொல்றாங்க. எவ்வளோ வார்த்தை பேசியாச்சு. ஒரு மனுஷன் நொறுக்கப்பட்டு பருக்கல்ல இதுல வந்து உட்காந்து சொரிச்சிட்டு இருக்காங்க ஓட்டு எடுத்து. ஆனா அவகிட்ட போயிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க, என் தாசனாக யோபு கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. எந்த நம்பிக்கையில கடவுள் சொல்றாரு? நம்ம மன்னிப்போமா? நானே நொந்து போயிருக்கேன், என் மனைவி சாவ சொல்லிட்டா, பிள்ளைங்க இறந்துட்டாங்க, இதுக்கு மேலே நான் ஏன் போய் உங்களை மன்னிக்கணும், மன்னிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு தான் டைலாக் விடுவோமே தவிர யாரும் வந்து நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? ஆனால் யோபு அப்படி இல்லைங்க. யோபு என்ன பண்ணார் அப்படின்னா, தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினார், நண்பர்களை மன்னிச்சார். அதுதாங்க யோபுவோட இது. கடவுள் வச்சிருந்த நம்பிக்கையில ஒன்று கூட இது பண்ணலை, வழி விலகலை. கடவுள் முதல்ல இருந்து சொன்னார், என் தாசனாகிய யோபு. நம்ம கிட்ட கூட அப்படிதான் சொல்லணும் கடவுள். ஆனால் அவ்வளோ சோதிக்கப்பட்டா நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஆனால் சோதனை வரும்போது நம்ம சொல்ல வேண்டியது, அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவர், இந்த சோதனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கிருபையை தாங்கன்னு தான் கேட்கணும். அதே மாதிரி 42:10-11-13 யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமேன். சத்துருக்கள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் பகைச்சவங்களாம் என்ன பண்ணாங்க, வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. பிள்ளைகளை திருப்பி கொடுத்தார். அதே 10 பிள்ளைகள், அதே மனைவி, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார் கடவுள். எல்லாம் கர்த்தர் யோபின் மின்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசிர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஸோ எல்லாம் இழந்தது. 10 பிள்ளைங்களை இழந்தான், 10 பிள்ளைங்களை திருப்பி கொடுத்தார் கடவுள். திருப்பி கொடுத்த தேவன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் திருப்பி கொடுத்தார், எதுலையும் குறை வைக்கல. சொன்னார், எதெல்லாம் எடுத்தானோ சாத்தான் அதெல்லாம் திருப்பி கொடுத்தார். அதான் காயம் கட்டும் தேவனா நம்மளோட வந்திருக்கார். ஆனால் வந்தது எலும்பை பற்றி பேசினியே, விழா எலும்பை பற்றி பேசினியே, ஆனால் யோபுவை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த விழா எலும்பு 10 பிள்ளைங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க எந்த மனநிலைமையில இருந்திருப்பாங்க. அப்போ கூட அவங்க விட்டு போகலையே, அப்போ கூட அவங்க வந்து அந்த குடும்பத்தை விட்டுட்டு போகல. அதை போல தான் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு ஓடணுன்றது வந்து இது கிடையாதுங்க. பிரச்சனை வரும், பிரச்சனை இன்னைக்கு இருக்கும். ஆனால் 10 பிள்ளைங்க போயாச்சு. ஒரு பிள்ளை இறந்தாவே தாயோட உள்ளம் எப்படி பாதிக்கப்படும்ன்றது தெரியும். ஆனால் இங்கே பைபிளில் எங்கேயும் எழுதலை. கடவுள் என்கிட்ட பேசினது, எழுது நான் காலையில் எழுதிக்கிறான் இல்லை, திருப்பி லைட்டை போட்டுட்டு, என் விழாலும் என்ன நினச்சான்னு தெரியாது, நைட்டு 12:30 மணிக்கு திருப்பி லைட்டை போட்டு திருப்பி புக் எடுத்து திருப்பி எழுதினேன். திருப்பி வந்து இந்த விழா எலும்பை பற்றி எழுதுகிறப்போ தான் இந்த யோபு புத்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை என்னென்னா, 10 பிள்ளைங்களை இழந்த ஒரு தாயோட உள்ளம் உடஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க இருக்கணும், குடும்பமாச்சு, புருஷன் வந்து இதோட இருக்கும்போது, பருக்களோடு இருக்கும்போது அவன் செத்தா என்ன சாகல்னா என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போயிருக்கலாமே. போல
யோபு மனைவி கூட தான் இருந்தா. ஏன்னா அதே மனைவிக்கு தான் இன்னொரு 10 பிள்ளைங்களை பெத்து எடுத்து கடவுள் வந்து கடைசியில் ஆசீர்வதிச்சார். இன்னொரு புது மனைவியெல்லாம் கொடுக்கலங்க. அதை போல தாங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு ஓடி ஒளியக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு என்னை இந்த பிரச்சனையில நிற்க வச்சிருக்கீங்களேன்னு கேளுங்க. கடவுள் நிற்க வைப்பார். இது மாத்திரம் இல்லை, இதை சொல்லும் போது சொன்னார், இதை பார்த்துட்டு இருக்க நிறைய குடும்பங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் இப்போ கல்யாணம் ஆயிட்டு இதை பிரிஞ்சு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும் அம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும் குடும்பத்தை ஒழிச்சிட்டு இது பண்ணிட்டு போயிடலாம். டைவர்ஸ் ஈஸியஸ்ட் வே டு கெட் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனால் என் புருஷன் அடிக்கிறான், வரதட்சணை கொடுமை, டைவர்ஸ் வேணும். காரணம் அது இல்லைங்க. கல்யாணம் பண்ணியாச்சா, உங்கள் விழா எலும்பு வந்தாச்சா, நீங்கள் தேர்ந்தெடுத்ததாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுளால் அமைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இருந்து வாழ வேண்டியது உங்களோட கடமை. ஓடுறது கிடையாது. முடிவு பரியந்தான் நின்று வாழணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நின்று வாழணும். ஆனால் துணையா கடவுளை கேட்கணும். கடவுளே என்னோட இருங்க, இந்த பிரச்சனையில் என்னோட இருங்க. இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியல, மீள முடியல, நிந்தையா இருக்கு, அவமானமா இருக்கு, இதை கேட்கும் போது எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரை. அவர்கிட்ட புலம்புங்க. அப்பா நம்ம கூட இருக்கார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் இல்லை. அதுதான் இந்த இதில் வந்து பேச சொன்னார். விழா எலும்பு யோபுவை பற்றி பேசும்போது எல்லாம் இதுவரை யோபுவை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த விழா உடைக்கப்பட்டாலும் அது கூடயே இருந்து யோபு கிட்ட, அதான் சாத்தான் ஈஸியாக போய் ட்விஸ்ட் பண்ணி விட்டான். அந்த ஒரு இடத்துல தான் வந்து யோபுவை எதிர்த்து பேசினது. அதுக்கு முன்னாடி யோபுவை பற்றி எங்கேயும் வந்து தன் மனைவி வந்து பேசினதா எழுதலை. ஆனால் அந்த ஒரு இடம்தான் விழா எலும்பு உடைக்கப்பட்டிருந்த தருணத்தை யூஸ் பண்ணி அழகாக வந்து தாத்தா ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டான். இதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் உடைக்கப்பட்டிருக்க தருணத்தில் வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. சாத்தான் ஈஸியாக வந்து ஏற்றி விட்டுட்டு போயிடுவான் பிரச்சனையை. வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. ஒன்று கிடக்க ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது இல்லைங்க குடும்ப வாழ்க்கை. நின்று சமாதானத்தை தேடி கட்டி எழுப்ப உதவி செய்யணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. அதுதான் இங்கே வந்து யோபுவின் வாழ்க்கையில் பார்க்குறோம் நம்ம. யோபு உத்தமனா இருந்தான். கடவுளோட பாதைக்கு தேவ மகிமை வெளிப்படுறதுக்காக உடைக்கிறதுக்கு கடவுள் ஒப்பு கொடுத்தாரு. இன்னொருத்தரை பார்க்க போகிறோம். அது வந்து அவரும் உடைக்கப்பட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியாக இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான், நஸ்ரேய விரதம் கொண்டு இருந்தான். இவனையும் கடவுள் உடைச்சார் ஒரு இடத்துல. என்னன்னா சிம்சோன் எப்படி இருந்தான்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14:5-6 அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெர்ஜிக்கிற சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்டதை போல போட்டு போயிட்டாங்களாம். இப்போ இருக்கிற வாலிபர்கள்லாம் அப்படிதாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. வாலிபர்கள்லாம் 13 வயசை தாண்டினாவே வாலிபர்கள் தான். எவ்வளோ பிரச்சனை வரட்டும், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் போ, அவ்வளோதான். அந்த வாலிப வயசு அதுதாங்க. எதனாலும் சரி எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வயசு. பலவான் கையில் இருக்க அம்புக்கு ஒப்பாக இருக்காங்க. வாலிபர்கள் பலவான் கையில் இருக்க அம்புக்கு ஒப்பாக இருக்காங்க. அதை வந்து வாலிப வயசில் நம்ம கடவுளோட கரத்தில் இருக்கணும். இங்கே சிம்சோனும் பார்த்தீங்கன்னா கடவுளோட கரத்தில் தான் இருந்தான். நஸ்ரேய விரதம் பெற்று இருந்தான். போய் ஒரு சிங்கத்தை அசால்ட்டாக கிழிச்சு போட்டு போயிட்டான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாமா, 30 பேரை வந்து கொண்டு போட்டு போயிட்டான். 14-19 வந்து பார்த்தீங்கன்னா 30 பேரை வெறுங்கையனா போய் கொண்டு போட்டு போயிட்டான். இன்னொரு இடத்துல 4:5 300 நரியை பிடிச்சி தோட்டத்தில் விட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிட்டான். நல்லா விளைஞ்ச கதிர்களும் ஒலிவோ கன்று இதில் இருந்த இடத்துல 300 நரியை பிடிச்சி 2 கட்டி தீப்பந்தத்தை வச்சு எரித்து விட்டு போயிட்டான். ஒரு பூனையை பிடிக்க முடியுமா? முடியாது. 300 நரியை பிடிச்சி வச்சு வாழை ஒன்னோட ஒன்றா கட்டி இப்போ எரிபந்தத்தை வச்சு எரிச்சு விட்டு போயிட்டான். அந்த அளவு பராக்கிரமசாலியாக இருந்தான். அதே போல தான் இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களும் பராக்கிரமசாலியாக கடவுளோட கரத்தில் இருக்காங்க. அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாது, கடவுள் எடுத்து யூஸ் பண்ணும்போது தெரியும். ஆனால் அந்த கடவுளோட கரத்தில் இருந்தாங்கன்னா வாலிபர்கள் பராக்கிரமசாலியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறவங்கள கடவுள் எடுத்து யூஸ் பண்ணுவார். இன்னொரு இடத்துல 15:15 1000 பேரை ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பு. நான் இதையும் வாசிக்காமல் கடந்து போகிறேன்னா சிம்சோன் கதை சண்டே கிளாஸ்லேருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லை என்னோட டாபிக் இன்னைக்கு இப்போ பேசுகிறது. ஆனால் இப்போ அவரோட பலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். 1000
1000 பெலிஸ்தியரை ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து கொண்டு போட்டு போயிட்டாங்க. பச்சை தாடை எலும்பு ஆயுதங்களோட வந்த பெலிஸ்தியரை பச்சை தாடை எலும்பை எடுத்து போட்டு கொன்னுட்டு அவன் பாட்டில் ஒன்றும் நடக்காத மாதிரி போயிட்டான். 15-20 வருஷம் அந்த பெலிஸ்தியரை இஸ்ரவேலரை வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் விசாரிச்சான்னு சொல்கிறாங்க பைபிளில். 15-20 இருக்குது. இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, இவ்வளோ பெரிய பலன் பொருந்தினவன், மகிமை பொருந்தினவன், நஸ்ரேய விரதம் பெற்றவன், அவன் ஏன் உடைக்கப்பட்டான்? வாலிபர்கள் யாரு? பலவான் கையில் இருக்க அம்புகள். பலவான் கையில் இருக்க வரையும் தான் உடைக்கப்பட மாட்டோம். இந்த பலவான் கையில இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னா சாத்தான் உடைச்சு போட்டு போயிடுவான், ஈஸியா உடைச்சிருவான். அவரோட அம்பரா தொழில நம்மளாம் இருக்கணும். வாலிப பிள்ளைகள் 13 வயசுல இருந்து அந்த டீன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து பலவான் கையில இருக்க அம்புகள். பலவிதமான ஓட்டங்கள் ஓடும். உலகத்துல பார்க்கறதெல்லாம் புதுசா தெரியும் இல்ல, பலவான் கையில இருக்க அம்புகள், ஜாக்கிரதையா ஓடணும். பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் வந்து பலவான் கையில இருக்க அம்புகள். இன்னைக்கு நம்ம உடைக்கப்படுறத பார்க்க போறோம். அந்த உடைக்கப்படுறதுல இன்றைய வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்றதும் பார்க்க போறோம். ஸோ வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கவங்க கவனிங்க, இங்க இருக்கவங்க யாரும் தூங்கிடாதீங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்சோன் 16, 17, 18. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது போதுமா. ஸோ இங்க என்ன பார்க்குறோம், இது வந்து இதில் என்ன அங்கிள், எங்களுக்கு என்ன அங்கிள் இருக்குன்னாதுங்க, இது உங்களுக்கு கிடையாது, வாலிப பிள்ளைகள் கிடையாது. இது வந்து நம்ம கல்யாணம் ஆகி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு போகக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே வரும். சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலியாக இருப்பான். தன் மனைவியை வந்து ரொம்ப நேசிச்சிருந்தான். ஆனால் தன் மனைவியை வந்து ஏமாற்றிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியரில் 300 நிறைய பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டிருப்பான். இது எரிச்சு போட்டிருப்பான், 1000 பேரை கொண்டு இருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் செஞ்ச ஒரே தப்பு, வேசியின் மடையில் போய் தலையை வச்சது தான். வேசிக்கிட்ட போய் தான் இதயத்தை திறந்துட்டாங்க. எங்கே போய் திறக்கணுமோ அங்கே திறக்கல. மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லலாம். போயிட்டு வேசிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னவன இவன் பலன் எங்கே இருக்குன்னு பல தடவை கேட்டு பல தடவை தப்பிச்சு வந்தவன். ஆனால் அப்பயும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு தடவை அடிப்படும் போது வெளியே வந்துடணும். பல தடவை கேட்டும் தன்னை வந்து அதை ரொம்ப நம்பி கடைசியில் தன் மொத்த பலனை எங்கே இருக்குன்னு போய் ஒரு வேசிக்கிட்ட போய் இதயத்தை திறந்து சொன்னானா. ஸோ ஒரு பராக்கிரமசாலி, ஒரு நல்ல ஒரு தேவனோட பிள்ளை, அவர் கையில் பல விஷயங்களை செஞ்சவன், அவர் கையால் வந்து எவ்வளோ அற்புதத்தை செஞ்சவன், நியாயாதிபதி ஒரு வேசிக்கிட்ட போயிட்டு மொத்த விஷயத்தை ஒப்பிச்சது தப்பு. இதயத்தை திறந்தான்னு சொல்லி தெளிலால் அவ வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அப்போது அந்த அளவு கிளியராக போய் எல்லாத்தையும் திறந்துருக்கான் பல தடவை. ஸோ ஒரு தடவை ஒரு அடி படும் போது பெலிஸ்தரை வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லும் போது இவன் எந்திரிச்சிருக்கான். பல தடவை இதை மாதிரி நடந்திருக்கு. நிலக்கால பேத்துட்டு போயிருக்கிறான், கட்டுகளை அறுத்து விட்டுருக்கான். இதெல்லாம் நடந்தும் தெரியாமல் மொத்த உண்மையும் போட்டு உடைச்சாங்க. அங்கே போச்சுங்க கடவுளோட கடவுள் விலகுனார். இது வந்து கடவுள் மகிமைக்காக உடைக்கலைங்க, வலியை சீர்திருத்தத்துக்காக கடவுள் உடைத்தார். எப்படி உடைச்சாருன்னா, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் போதுமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலையை மொட்டை அடிச்சுட்டு, இவன் சொன்னபடி தலையை மொட்டை அடிச்சிட்டான். நல்லா க்ளீன் ஷேவ் மொட்டை அடிச்சுட்டு பெலிஸ்தன் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே வழக்கம் போல் எல்லாம் நிறைய பேர் அப்படி தான்
நமக்குள்ள கடவுளோட ஆவியானவர் இருக்காரு, இருந்துகிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் கடவுளோட ஆவியானவர் இருப்பாருன்னு சொல்லி மனசுல ஒரு நினைப்புல அப்படியே இருந்துட்டு, தேவ கரம் இருக்குன்னு நினைச்சு 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 இருந்துட்டு, அதை போலயே ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்கும்போது கடவுள் விலகி நிற்பார். சாத்தான் பக்கத்துலேருந்து உடச்சிட்டு போயிடுவான். என்னாச்சு? கண்கள் பிடுங்கப்பட்டவனா காசா பட்டணத்துக்கு கொண்டு போனான். ஒரு விளையாட்டு பொம்மை போல ஆயிட்டாங்க அவன். ஒரு விளையாட்டு பொம்மை போல மகிமை இழந்தான். நியாயாதிபதி 1000 பேரை வெறும் ஒரு பச்சை தாடை எலும்புல கொண்டு போட்டு போனவன் மகிமை இழந்தவளா நின்னான். காரணம் வேசித்தன பாவம். வேசித்தன பாவத்துல போய் விழுந்தான். இப்போ வாலிபர்களுக்கு வரேன். அந்த காலத்துல இதை பார்த்துட்டு இருக்க வாலிபர்களுக்கும் சேர்ந்து தான் வரேன். இதை நேற்று எடுக்கும் போது ஒரு பேரை கடவுள் கொடுத்தார். நிவேதிதா ஃப்ரம் கோயம்புத்தூர். நிவேதிதா ஃப்ரம் கோயம்புத்தூர், யூ ஆர் ஹேவிங் அ கொஸ்டின், ஸோ யூ வில் ஹாவ் அன் ஆன்சர் பை த எண்ட் ஆஃப் திஸ் ஒன். ஸோ இதை வந்து எனக்கு நேற்று எடுக்கும் போதே எனக்கு கடவுள் சொன்னார். என்னன்னா, வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு காலேஜ்குள்ளே போகிறாங்க. என்ட்ரு ஆகணுன்னு ஒரு விதமான ஒரு அனுபவம், புது அனுபவம். என்ன? லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். வேசித்தன விபச்சார பாவம் மட்டும் கிடையாதுங்க. தண்ணி, லைட்டாக தண்ணி, எல்லா பாவத்துக்கும் அடிப்படை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. லைட்டாக ட்ரிங்க்ஸ், லைட்டாக சிகரெட். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பான், ஏண்டா 100 வருஷம் வாழ்ந்து என்ன சாதிச்சிட போகிற? சாதிக்கிறதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. மரணம் எல்லாருக்கும் வரும், நோய் எல்லாருக்கும் வரும். நல்லவனோ கெட்டவனோ நோய் வரும். ஆனால் நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு மறிச்சா பரலோகத்தில் என் பிதாவோட அப்பாவோட நான் போய் உட்காரணும். அதுக்கு தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ மார்க்கம். இதை தவிர என்னடா 1000-100 வருஷம் வாழ்ந்து சாதிக்க, இந்த பூமியில் ஒன்றும் சாதிக்க ஒன்றும் இல்லைங்க. இந்த பூமியில் கோட்டை கட்டினாலும் சரி, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, 6 அடி மண் போனால் அவ்வளோதான். அதையும் நாளைக்கு கல்லறையை கவர்மெண்ட் வச்சுருப்பாங்களா, எடுத்து போட்டு போவாங்களான்னு யாருக்கும் தெரியாது. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. இதில் தான் ஆரம்பிக்குது. இங்கே தான் சொல்லுவாங்க. நம்ம வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கோம், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, என்னடா 100 வருஷம் வாழ்ந்துட போறியா, கிறிஸ்தவனாக இருந்து என்ன சாதிக்க போகிற, ஜாலியாக இருக்கேன்னு கேட்டினா, அப்போ சொல்லுங்கள், கிறிஸ்தவன்றது வந்து இது கிடையாது. உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. பரலோகம்னு ஒன்று இருக்குது. அங்கே என் அப்பா இருக்கார். அங்கே எனக்காக ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த வீட்டுக்கு நான் போகணும். அங்கே சந்தோஷம் மட்டும்தான், துக்கம் இல்லை, சண்டை இல்லை, இது நோய் இல்லை அப்படின்றத சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் இந்த இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டுமே உரியது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டுமே உரியது. இதை வந்து வேற யார் பார்த்தாலும் ப்ளீஸ் இக்னோர். இதை வந்து அசை போடாதீங்க. அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகிறோம்? அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வாலிப பசங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் 2 பேர்லாம் கிடையாதுங்க, நிறைய பேர். அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்டுக்குள்ளேயே நிறைய சப்டிவிஷன், பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, என்னென்னமோ போகுது. கேட்டால் அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ பேர்கள் போகுது. இந்த பேர்கள்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது. ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கணும்னா அது தேவன் மட்டும்தான். ஆமென். இங்கே வந்து சிம்சோன் கொண்டு போய் தலையை சாச்சான். அதுக்கு காரணம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வேசின்னு தெரிஞ்சும் போய் தலையில் சாச்சனால தான் அவனோட மகிமை போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்கும். காலேஜ் ஸ்டேஜில் எல்லாம் நல்லா போகும். காலேஜை விட்டு அப்படி போய் வேலையில் கால் வைப்போம். இப்போ அந்த விஷயங்களெல்லாம் கேட்டால், அப்போ இருந்தது இந்த பைபிளில் இருந்த 2 வழி தாங்க. ஒன்று கல்யாணம், இன்னொன்று வந்து அடல்ட்ரின்றது வேசித்தன பாவங்கள். இது கல்யாணத்துக்கு மீறின உறவுகள், கணவன் மனைவிக்கு மீறின உறவுகள். இது 2 தாங்க பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை தவிர மென்ஷன் பண்ணாத ஏதாவது ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அது பாவம். காலேஜ் போய் வேலையை முடிச்சுட்டு, படிப்பை முடிச்சுட்டு, காலேஜை முடிச்சுட்டு வேலையில் சேர்ந்து இப்போ நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. ஆன்லைனில் ஏகப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அழகாக கிளாசிஃபிகேஷன்ஸ். இது பாவம் இல்லை, இது பாவம் இல்லை, இது பாவம் இல்லை. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆன்லைனில் நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் இந்த வேத புஸ்தகம் சொல்கிற உறவை தவிர வேறு ஏதாவது ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது பாவம். நிவேதிதா ஃப்ரம் கோயம்புத்தூர், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அன் ஆன்சர். நீ வந்து எந்த பொண்ணு யார் எதை சொன்னாலும் நீ கேட்கறது கிடையாது.
உன் வழி தப்புன்னு, your ways are wrong. Many times many people said that. You are not willing to ask, you are not willing to take it. I don't know why I'm speaking in English, but this is what I was asked to. Okay, so when you see this message, when you are seeing this message, this is a book you have to follow. This is a book. If you want to make your life straight, this is a book you have to follow. If you follow this book, this will teach you which is good and bad. இப்போ வாலிப பிள்ளைகளுக்காக வரேன். இது நேற்றுலேருந்து இந்த வார்த்தை, நிவேதிதான்ற வார்த்தை, கோயம்புத்தூரில் இருக்காங்கன்ற வார்த்தை நேற்றுலேருந்து என் காதில் ஒழிச்சிட்ருக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவம். அதனால தான் சொன்னேன், எப்போ அந்த மகை பார்த்தாலும் அவங்களுக்கான ஆன்சர் இதில் இருக்குது. இப்போது நிறைய டாமினேஷன், நிறைய பிரிவுகள் இருக்குது. வாலிப பிள்ளைகள் முடிச்சுட்டு இதுக்குள்ளே போன உடனே ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறது நல்லது தாங்க, வேலைக்கு போகிறது தான் நல்லது தான். ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒரு வீட்டில் சேர்ந்துருந்தா தப்பு. லிவிங் டுகெதர், எங்கள் இது தெரியும், எங்களோட லிமிட்ஸ் தெரியும், நாங்கள் இருந்துப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தால் தப்பு. இப்போ நடக்குது, சென்னையில் நடக்குது. கலாச்சாரம் எங்கேயோ போயிடுச்சு. காரணம் வாலிப பிள்ளைகள். நான் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக மட்டும் பேசுகிறேன். கிறிஸ்துவ பிள்ளைங்க துணிகரமாக இதை மாதிரி விஷயத்தில் செயல்பட்டீங்கன்னா தவறு. இந்த புக் சொல்லுது. இந்த புக்குக்கு மீறின ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்தால் தவறு. அதுவும் சிம்சோனுக்கு இணையான பாவம் தான். நாளைக்கு யாரும் பார்க்கல, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசலாம். துணிகரம் வந்தது, கண்ணு பிடுங்கப்படும், மகிமை போகும். அப்பா அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம். தேவன் இருக்கார், நம்மளை உடைத்து உருவாக்கும் தேவன் நம்ம கூட இருக்கார். இந்த துணிகரம் வந்ததுன்னா உடைத்து உருவாக்குவார். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த வேத புத்தகத்துக்கு எதிரான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது தவறுங்க. அதுக்கு நியாயம் தேடி எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, தவறு தாங்க. சிம்சோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி எடுக்கப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, மாவாடிட்டு இருக்கான், வித்தை காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கேட்குறான், ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன நினைச்சிருலுங்கன்னு. காயம் கட்டும் தேவனா இறங்கி நின்னாரு. வாசிப்போமா? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலும் மற்றொன்றை தன் இடது கையிலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவர் ஒரு விஷயம் என்ன நிறைச்சிடலுங்க. எவ்வளோ பெரிய நியாயாதிபதி, எப்படி வாழ வேண்டியவன், எப்படி வந்து அரசை இது பண்ணியிருக்க வேண்டியவன், இஸ்ரேல் ஜனங்களை இது பண்ணியிருக்க வேண்டியவன், ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே ஒரு விஷயம் நிறைச்சிடலுங்கன்னு கேட்டான். ஆனால் அப்பயும் காயம் கட்டும் தேவனா இறங்கி நின்னாருங்க. அதாங்க நம்ம தேவன். காயம் கட்டும் தேவனா இறங்கி நின்னார். அவனுக்கு ஒரு விஷயம் அவனை நினைச்சதுனால, அப்போது அவன் அந்த தூணை பிடிச்சி ஒரு அசச்சத்தில் 3000 பேரை கொன்னான். 3000 பேரை கொன்ற அளவுக்கு பலன் கொடுத்தான். ஆனால் அவன் பாவம் செஞ்சனால அவன் மகிமை இழந்து போய் ஒரு பஃபூன் மாதிரி இருந்தாங்க. விளையாட்டு காட்டுறவனாக இருந்தான், நியாயாதிபதி, பலசாலி. அதனால் வாலிப பிள்ளைகள் நம்ம கடவுள் கையில் இருக்க பலமான ஆயுதம். உங்களை போல ஒரு ஆயுதம் கிடையாது, பலமான ஆயுதம். ஆனால் இந்த வயசில் நீங்கள் வந்து அம்மா பேச்சை கேட்காம, அப்பா பேச்சை கேட்காம உலகத்து பின்னாடி போனீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சு போனீங்கனாலும் சரி, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு கார்டியன் ஹேண்ட் இஸ் தேர் ஆல்வேஸ். கடவுளோட கரம் இருக்குது. அந்த கரம் உடைச்சு உருவாக்குற கரம் விட்டுறாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரையும் விடுவார், நீயா வரணும்னு. வரலை, உடைப்பார். உடைக்கும் போது நீ எந்த அளவு பாவத்தில் இருக்கிறியோ அவரோட இது எல்லாமே வந்து பரலோகத்துக்கு போகணுன்றது தான் நம்ம ஓட்டம். இங்கே பூமியில் இருக்கிறதுக்கான ஓட்டம் கிடையாது. பரலோகத்தில் போய் பிதாவோட இருக்கணும். மகிமை இழந்து போய் நம்ம கடவுளோட உடைப்புக்கு உட்பட்டு சீர்படுவோமா, இல்லை மகிமையோடு இருக்கும் போது நம்ம இந்த உலகத்தில் நல்ல வழி, நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா இருந்து நல்ல வேலைகளோடு இருக்கிறதுக்கு கடவுளோட வழியில் நடப்போமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான்
சிம்சோனை பற்றி பார்க்கக்கூடியது. 2 பேரையுமே கடவுள் உடைச்சார். ஒன்று கடவுளோட மகிமைக்காக உடைச்சார், இன்னொன்று வந்து வலியை சீர்திருத்தத்துக்காக உடைச்சார். ஸோ கடவுள் நம்ம மகிமை வெளிப்படுறதுக்கும் உடைப்பார். அந்த உடைப்பு ரொம்ப அருமையாக இருக்கும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். 2வது விஷயம், வலி சீர்படுறது. வலிக்கும், வலிக்கும், அசிங்கப்பட்டிருப்போம், வலிக்கும், நிந்தை வந்திருக்கும், வலிக்கும், உலகத்தில் நிறைய பேர் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வலியெல்லாம் தாங்கிக்கணுமா? 2வது உடைப்புக்கு ஒப்பு கொடுங்க. 3வது ஒருத்தரை வந்து உடைக்க ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 3வது ஒருத்தரை உடைக்க ஒப்பு கொடுத்தாருங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம், நம்ம குணமாயிட்டு இருக்கோம், நம்ம சுகமாக இருக்கோம். அவர் தாங்க நம்ம இயேசு கிறிஸ்து. பிதாவை உடைக்க ஒப்பு கொடுத்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் உடைக்க ஒப்பு கொடுத்தார், நம்ம பாவங்கள் கழுவ ஒப்பு கொடுத்தார். ஸோ ஒருத்தரை உடைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. சிலுவையில் ரத்தம் சிந்தினார், ஆணிகள் கடாவி இருந்தது, ஆணிகள் கடாவப்பட்டு இருந்தது. அவரோட சிரசில் முள்முடி கடைசியாக விழால அந்த இருதயத்தை தொலைச்சி ரத்தம் வந்ததுங்க, ரத்தமும் தண்ணியும் வந்தது. அந்த அளவு மொத்த ரத்தத்தையும் நம்மளுக்காக கொடுத்தாரு, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக, வாலிப பிள்ளைகளை சீர்திருத்துறதுக்காக. என்னன்னு தெரியாது, இன்றைக்கி மெசேஜ் ஃபுல்லாக வாலிப பிள்ளைகளுக்காக மட்டும்தான், வாலிப பிள்ளைகளை சீர்திருத்துறதுக்காக. ஸோ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்ம இப்போ உருவாக்கியிருக்கோம். கேட்டால், அங்கிள் யூ ஆர் அவுடேட்டட். எஸ், ஐ ஆம் அவுடேட்டட், பட் திஸ் பைபிள் வில் நெவர் கெட் அவுடேட்டட். மீனிங் என்னென்னா, அங்கிள் நீங்கள் வந்து வயசாகிடுச்சு, நாங்கள் யங் ஜென்ரேஷன், எங்களுக்குள்ளே இப்போ வந்து ட்ரெண்டிங் இதுதான் அங்கிள். லிவிங் டுகெதர் இஸ் அ ட்ரெண்டிங். நாங்கள் ட்ரெண்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம், எல்லா நியாயத்தையும் சொல்கிறோம். இப்போ நடக்குது வேலையில் ஐடி பசங்க வராங்க, கேட்டால் லிவிங் டுகெதர். ஏன்னா தனியாக இருந்தால் வாடகை கொடுக்க முடியாது, வாழ்கிறது இதில் வில்லேஜில். சென்னைக்குள்ளே வந்து லிவிங் டுகெதர். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், உடைக்கப்படும் போது காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இது கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கானது மட்டுமே. அப்போ நீ கடவுளை தான் பிடிச்சாகணும், அது ரொம்ப லேட். ஸோ இந்த பைபிள், ஈவன் அங்கிள்ஸ் கேன் பி ஓல்ட் அண்ட் அதர் ஸ்டஃப், பட் பைபிள் நெவர். இதில் தான் வலி. நமக்கு ஏதாவது உங்களுக்கு வலி வேணும் அப்படின்னா இதில் கேட்கலாம், ஆண்டவரே என்னோட வலிகள் கரெக்டாக, பைபிள் சொல்லுங்க கரெக்டாக தப்பான்னு. ஆதாம் கொண்டு ஏவாளை எடுத்ததுலேருந்து, விலா எலும்புலேருந்து எடுத்து உருவாக்குனதுலேருந்து இதில் இருக்குது. வெளிப்படுத்துதலில் உலகம் எப்படி அழிய போகுதுன்னு இருக்குது, அதுவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பைபிள் என்றைக்குமே மாறாது. நான் படித்தாலும் மாறாது, என் பிள்ளை படித்தாலும் மாறாது, என் பேரன் பேத்திக்க படித்தாலும் மாறாது. அதுதான் இந்த பைபிள். இதுதாங்க இன்னைக்கான வசனத்துக்கான இது முடிவு. ஸோ கடவுள் வந்து நமக்காக ரத்தம் கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், மீட்டு கொண்டார், நம்ம காயத்தை கட்டினார். எப்பேற்பட்ட காயமாக இருக்கட்டும், கட்டுறதுக்கு தான் தேவன் வந்து நிற்கிறார். ஆனால் நம்ம கேட்க வேண்டியது, அப்பா என் காயத்தை கட்டுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அப்பா என்னை எடுத்துக்கோங்கன்னு கேட்காதீங்க, சாத்தான் எடுத்துப்பான். அதனால் கேட்கும் போது தெளிவாக கேளுங்க, அப்பா என் காயத்தை கட்டுங்க, இவ்வளோ பாடுகள் இருக்கு ஆண்டவரே, வெளியே வர்றதுக்கு விடுதலையை கொடுங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மலை போல பிரச்சனை இருக்குது, மலை போல அசிங்கங்கள் என்னை சுற்றி இருக்குது, மலை போல நிந்தனைகள் என்னை சுற்றி இருக்குது, ஆண்டவரே என்னை விடுவீங்கன்னு கேளுங்க, விடுவிப்பார். நம்ம இப்போ ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சிருந்து ஒப்பு கொடுக்குறவங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, சிம்சோனை போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே, யோபு போல இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் வழிகளுக்கு நீங்கள் நல்லவன் சொல்கிறவங்களா நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும், உண்மையும் உத்தமனும் உள்ள ஊழியக்காரன் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரே எங்களுக்கான இது. கேளுங்க, இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கவங்களும் கேளுங்க. அப்பா என் வழிகள் என்னன்னு எனக்கு தெரியாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் வழியை காட்டுறீங்க, நான் இந்த வேதத்தில் இருக்க வழிப்படி நடப்பேன். உலகத்தான் சொல்கிறபடி அல்ல, உலகம் கொடுக்குற டைரக்ஷன் படி இல்லை, கார்ப்பரேட் சொல்கிற டைரக்ஷன் படி இல்லை ஆண்டவரே, உலகத்தில் புகுத்த நினைக்கிற சாத்தான் சொல்கிறது படி இல்லை ஆண்டவரே. உங்கள் வழியில் நான் நடப்பேன். வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. உங்கள் வழி உலகத்தில் இருக்கவன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சுற்றலாம், ஆனால் நீங்களும் நானும் சுற்றுறதுக்காக கடவுள் படைக்கலைங்க. கடவுள் கொடுத்துருக்க ஒரே உறவு விலா எலும்பு. அந்த விலா எலும்பை செலக்ட் பண்ணுற வரையும் தேவனோட பலத்த கரத்தில் அடங்கி இருங்க. விலா எலும்பு கடவுள் நேர்த்தியாக கொடுப்பாரு. ஏன் அங்கிள் இதை மாதிரி பண்ணி பேசுகிறீங்க, இதனால் லவ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையா? இல்லைங்க,
லவ் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையா, தப்பு இருக்கான்னு நான் கேட்க வரல. ஆனால் பெத்தவங்க பார்த்து இது பண்ணி வைக்கிற, குடும்பத்தில் கட்டி வைக்கிற எந்த ஒரு கல்யாணமும் விருதாவாக போனதில்லை. ஆனால் சொல்கிறீங்க நிறைய கல்யாணம் பாலா போகுது அங்கிள், டைவர்ஸில் போகுது. காரணம் பணம். பணத்தை நோக்கி இது வரனை தேடாதீங்க. பணத்தை நோக்கி தேடாதீங்க. ஜாதியை நோக்கி தேடாதீங்க. நல்ல பிள்ளையா, அபிஷேகம் பெற்ற பிள்ளையா, உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பணமும் புகழும் தேடி வருங்க. பணமும் புகழும் தேடி வரும். இன்னைக்கு வியாபாரம் பேசாதீங்க, குதிரை வியாபாரம் பேசாதீங்க. குதிரை வியாபாரம் பேசாதீங்க. கிறிஸ்தவத்தில் குதிரை வியாபாரம் பேசினா அவங்கள விட சபிக்கப்பட்டவங்க கிடையாது. இவ்வளோ போடுறியா, இவ்வளோ கொடுக்குறியான்னு கேட்டிங்கன்னா சபிக்கப்பட்டவங்க கிடையாது. அதனால் குதிரை வியாபாரம் பேசாதீங்க. விழா எலும்பை கேளுங்க. கரெக்டான விழா எலும்பை பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டான விழா எலும்பை என் பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு இவ்வளோ போடுறியா, இவ்வளோ கொடுக்குறியா, இந்த ஜாதியா, இந்த இதுவான்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸில் தான் போய் முடியுங்க. சின்ன பிரச்சனை கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகாது. காரணம் இவ்வளோ கொடுத்து வந்தனே நான் ஏன் உனக்கு அடிமையாக இருக்கணும், வார்த்தை வருங்க. இதுதான் நம்ம பண்ணுற தவறு. ஸோ கடவுள் இணைச்சதை கடைசி வரையும் நம்ம பிரியாமல் இருக்கணும். யோபுல பார்த்தோம், அவங்க விலா எலும்பு. யோபுவோட மனைவி 10 பிள்ளைகள் போனாலும் அந்த ஒரு வார்த்தையை தவிர விட்டுட்டு போலேயேங்க, கூட தான் இருந்தாங்க. எல்லா பாடுகளையும் சேர்ந்து தான் அனுபவிச்சாங்க. 10 பிள்ளைங்களை இறந்த தாய் கூடயே இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி, ஆனால் அதே இதில் முடிவில் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாங்களே, அதுதாங்க வாழ்க்கை. விட்டுட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஈஸியாக வாங்குறது டைவர்ஸ் தான். அன்பு தம்பி தங்கச்சியை ஈஸியாக வாங்குறது டைவர்ஸ். கோர்ட்டில் போனால் நீ இந்த பக்கம் போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை தடவை டைவர்ஸ் வாங்குவீங்க? கடவுள் இணைச்சது திருத்துவார். இது ஏன் தெரியாது, இங்கே இருக்கிறவங்கள தவிர இன்றைக்கி ஆன்லைனுக்கு நிறையா வந்தது. இதை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இதுலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. விடுவிக்க வல்லவராக இருக்காரு. அப்பா, இந்த வார்த்தை பேசியிருக்குன்னு நம்புகிறேன் ஆண்டவர். என்னோட குற்றங்குறைகள் ஏதாவது இருந்தால் மன்னிங்க ஆண்டவர். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இடப்படுவீங்கன்னு. அப்பிரோஜனமான ஊழியக்கான ஆண்டவர், என்னை தர மட்டும் தாழ்த்துறேன்ப்பா. நான் ஒன்றுமே இல்லை. என்னை பேசுறதுக்கு கிருபை கொடுத்தீங்களே, நன்றி. ஏதோ குற்றங்குறைகள் இருந்தால் மன்னியும். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.